78வது சுதந்திர தினத்தையொட்டி சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தேசிய கொடியேற்றுகிறார். சென்னை ஜார்ஜ் கோட்டையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் சுதந்திர தின விழாவை கொண்டாட சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக காலை 8:40 மணிக்கு காரில் புறப்படும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை காவல்துறையினர் புடைசூழ அழைத்து வருவார்கள். கோட்டை கொத்தளத்தில் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்றுகிறார். இதில் சில முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் தகைசால் தமிழர் விருது, டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் விருது, துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது, முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது போன்ற பல விருதுகள் வழங்கப்படும். இதில் தகைசால் தமிழர் விருது காங்கிரஸ் கட்சியின் முதுபெரும் தலைவர் குமரி அனந்தனுக்கும், வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆற்றை கடந்து சென்று சிகிச்சை அளித்த கூடலூரைச் சேர்ந்த செவிலியர் சபீனாவுக்கு கல்பனா சாவ்லா விருதும் வழங்கப்படுகிறது. சுதந்திர தின விழாவையொட்டி கோட்டை கொத்தளத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சென்னை முழுவதும் போலீசார் விடிய விடிய சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். விமான நிலையம், ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், வழிபாட்டு தலங்களில் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு கடலோர பகுதிகள், மாநில எல்லையோர சோதனைச் சாவடிகளில் கூடுதல் போலீசார் நியமிக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.